Hey guys, welcome back to my channel Authentic Outdoors. Last video la Manimutharu Dam, Manimutharu Falls, Agathiyar Falls ன்ட்டு அம்பாசமுத்திரம் பாபநாசம் சரௌண்டிங்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களோட டிராவல்ல நெக்ஸ்ட் போற பிளேஸ் பாத்தீங்கன்னா தென்காசி. போற வழியில இந்த மலை பார்த்தோம். டிஃபரண்டா இருக்கு பாருங்களேன். அப்படியே ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அழகா இருக்கு. இந்த மலையில ஏதோ வடிகிற மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு மேல ஜூம் பண்ணி காட்டுறேன், என்னன்னு தெரியல. ஏதோ வடிகிற மாதிரி இருக்குது, தண்ணின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது, அப்படியே லேயராக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக மலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் தென்காசி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த மலை நல்லா அழகாக இருந்தது, அதான் எடுத்தேன். வாவ், வேற மாதிரி. இந்த மலைகளோட பேக் ட்ராப்பில் நம்ம ட்ரக்கை நிறுத்தி ட்ரக்கோட கிச்சனில் சூடாக காஃபி ப்ரிப்பேர் பண்ணி இந்த அழகான ஒரு சன்செட்டை ரசிச்சுக்கிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி சேர்ந்த இடம் தான் இங்கே குற்றாலம். ஃபைனலாக ஃபால்ஸில் குளிக்கணும்னு பிளான் பண்ணாலே தென்காசி தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே மெயினான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா குற்றாலம். இப்போது இந்த ஜனவரி மந்தில் தென்காசியில் இருக்கிற குற்றாலம் எப்படி இருக்குன்னு இந்த எபிசோடில் ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க. ரூம் எதுவுமே புக் பண்ணாமல் வந்தனால ரொம்ப நேரமாக காரில் டவுனை சுற்றி ரூம் இருக்குமான்னு தேடி பார்த்து நிறைய ரூம்ஸ்லாம் ஏறி இறங்கி லாஸ்ட்டாக டவுனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இந்த ஜிஜிஸ் கேசல்னு ஒரு சூப்பரான ஃபேமிலி ரெசார்ட்டுக்கு வந்தாங்க. இங்கே உள்ள ரூம்ஸும் சரி, லொக்கேஷன், சர்வீஸ்ன்ட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு குற்றாலத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி ரெசார்ட்டுன்னு தான் சொல்லணும். 2 நைட்டை இந்த ரெசார்ட்டில் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசார்ட்டை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். கைஸ், குட் மார்னிங். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வாசலுக்கே நுங்கும் 17 எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. காலையில் குடிக்கிறது அவ்வளோ நல்லா தான். இங்கே சுற்றி உள்ள மரங்கள் எடுக்கிறது போல். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலையில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை வாங்க, இது சாப்பிட என்ன அப்படின்னா கண்ணுக்கு குளிர்ச்சி, முகத்தில் சூடு மாறும். வயிற்று இந்த நுங்கு தோட்டோட சாப்பிட்டா வயிற்று புண்ணு மாறும். ஓ, இளநீ ஊற்றுறீங்க? 17 நுங்கு 3 சேர்த்து மிக்சிங் 3 சேர்த்து குடிக்கணும். அல்லது தேங்காய் மிக்ஸ் பண்ணி விட்றீங்க? ஆமாம். ஓ, எடுத்துங்க. கலெக்டரே இதான் 17. சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படி டேஸ்டி, சுவையாக இனிப்பா செம்மையாக இருக்குது. நான் குடிச்சிருக்கேன், பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் ரெசார்ட்டில் இருந்து குற்றாலத்தில் இருக்கிற எல்லா ஃபால்ஸுமே ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரக்கில் எல்லா ஃபால்ஸும் போகலான்னு சொல்லிட்டு டிரைவை ஸ்டார்ட் பண்ணி போனோம். ரொம்பவே அழகாக இருக்குது. சுற்றி மலைகள்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னுட்டு லேண்ட்ஸ்கேப்லாம் ரொம்பவே அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. கைஸ், இப்போ முதல்ல நம்ம குளிக்க போகிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு குற்றாலம். ஸோ நம்ம ரெசார்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரு. இந்த ரைட் எடுத்தோன்னா 2.4 கிலோமீட்டர். இங்கே தான் போகிறோம். ஓல்டு குற்றாலம் போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு ஹில் ரூட் மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மலைகளாக இருக்குது. வந்தாச்சா? சமைக்கிறாங்க வேறு இங்கே. வா, வந்துட்டோம். பாருங்க, பழைய குற்றாலம் வந்தாச்சுங்க. ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி மந்தில் இப்படி தாங்க இருக்கும். ஃபால்ஸோட ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும், பட் குளிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நம்ம அடுத்து போகிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா டைகர் ஃபால்ஸு. அதாவது குற்றாலத்தில் மட்டும்தான் ஒரு சர்க்கிள்குள்ளே, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இத்தனை ஃபால்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் மட்டும்தான். எல்லாமே பக்கத்தில் இருக்குது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ கண்டினியூஸாக நம்ம ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அடுத்தடுத்த ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். டைகர் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ், இதுதான் டைகர் ஃபால்ஸு. நம்ம வண்டி மட்டும்தான் நிறுத்தி வச்சுருக்கோம், தண்ணி இல்லை கைஸ். சரி, போய் பார்க்கலாம். இருந்தாலும் ஃபால்ஸ் வா.
நிஜமா தண்ணியே இல்லை அங்கிள் சொல்லிட்டாரு. இதுதாங்க டைகர் ஃபால்ஸு. ஜான்வரி மந்தோட ஸ்டேட்டஸ் இதுதான். ட்ரையாக இருக்குது, சுத்தமாக தண்ணி இல்லை, வெறும் பாறை மட்டும்தான் தெரியுது. பழைய குற்றாலம் புது குற்றாலம் எப்போவுமே சிம்பிளாவது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும், ஃப்ளோ இருக்கும். பட் இந்த டைகர் ஃபால்ஸில் சுத்தமாக ட்ரையிங்க. தண்ணி சீசன்னா எப்போண்ணா மொத்தமாக குற்றாலத்துக்கு? ஜூன் ஜூலை ஆகஸ்ட். ஜூன் ஜூலை ஆகஸ்ட். அதுக்கப்புறமும் தண்ணி இருக்கும், ஆனால் மைல்டாக வந்து வரும். தீபாவளி ஒட்டி வரும். தீபாவளி சமயம் அந்த மழை பெய்யும் இல்லையா, அப்போ வந்தால் உண்டு. ஓகே ஓகே. அடுத்ததாக வந்த ஃபால்ஸ் மெயின் குற்றாலங்க. இங்கே கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது, தண்ணியும் கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் மக்கள் கூட்டமும் இருக்குது. தண்ணியோட ஃப்ளோ இதுதாங்க. ஜனவரி மந்தில் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்த ஃபால்ஸு ஐந்தருவி. இங்கே எப்பயுமே தண்ணியோட ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நாங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் ஃப்ளோ இருக்குது. ஜென்ஸு லேடிஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக குளிக்கிறதுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜான்வரி இல்லைனா ஃபெப்ரவரி மந்தில் வந்தால் தண்ணி இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு ஜான் ஃபெப்ரில் தான் ட்ராவல் டைம் இருக்குன்னா வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபால்ஸை என்ஜாய் பண்ண முடியும். பட் பெரிய ஃப்ளோலாம் எதிர்பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் குற்றாலத்தில் நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. ஜீப்பில் போய் குளிச்சுட்டு வர மாதிரிலாம் நிறைய டைப் ஆஃப் ஃபால்ஸ் இருக்குது. அது பற்றி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குற்றாலத்தில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து மேக்கரை போகலான்னு இருக்கோம். மேக்கரைக்கு போய் அங்கே எப்படி லொக்கேஷன் இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. மேக்கரை எப்படின்னா போகணும்? மேக்கரை தான்பா. வாட்டர் ஃபால்ஸா? ஸ்ட்ரெயிட் 1 கிலோமீட்டருங்களா? வேற என்னென்ன இருக்குது சுற்றி பார்க்க? அங்கே தான் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே டேம் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைட்டில் எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் ரைட்டு. ஃபஸ்ட்டு ரைட்டா? வாட்டர் ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டா? ஆமாம், ஃபால்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். டேமுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு. இங்கே ரைட்டில் 2 கிலோமீட்டர் போனால் அடபினார்பலை நீர்த்தேக்கம் டேம் இருக்குது. ஸோ டேமை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா மேக்கரை ஃபால்ஸுக்கு போகலான்னு இருக்கேன். இப்போ வேறு லெவலில் இருக்குல்ல இடம். வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேக்கரை. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு தான். இந்த ரோடு வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் ரோட்டில் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபீல்டு செம்மையாக இருக்குது. பார்க்குறது நேராக அப்படியே மலைக்கு போகுது. அங்கே வந்து டேம் இருக்குது. ஸோ இப்போ டேம் கிட்ட தான் போகணும். நம்ம காரை நிறுத்தி சும்மா அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். கீழே செக் போஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃபோன் நம்பரு அப்புறம் வண்டி நம்பரு நம்ம பேர்லாம் மட்டும் என்ட்ரி போட சொன்னாங்க. மேலே போனால் டேம் வியூ பண்ணலாம். அங்கே பார்க்கிங் இருக்குன்னாங்க. எதுவும் சார்ஜ் பண்ணல. ரோடு வந்து ரொம்ப குக்கடாக இருக்குது. சின்ன ரோடு தான். கொஞ்சம் ஆஃப் ரோடு, எல்லா காரும் போகும். பட் கண்டினியூஸாக ஆஃப் ரோடு இருக்குங்க இந்த ரூட்டு ஃபுல்லாகவே. டேம் எப்படி போகணும்? போகாத ஓ ரொம்ப கஷ்டம். சரி, நடந்து போகலாமா? எவ்வளோ தூரம்? வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. டேமுக்கு வந்து போகிற ரூட்டு. பசங்க மேலே பைக்லேருந்து வந்தாங்க. கார் போகாது, ரொம்ப குறுக்கூடாக இருக்கிற ரூட்டுன்னாங்க. சரி, அதனால் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வே போகுது. இதில் கண்டிப்பாக கார் போக முடியாது. ரைட்டில் மட்டும்தான் போக முடியும். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஒய்ஃபும் பையனும் கீழே காரில் இருக்காங்க. ட்ரையாக இருந்தனால புல்லெல்லாம் காஞ்சி போச்சு. டேமுக்கு வந்தாச்சுங்க. மேலே காரை கூட கொண்டு வந்திருக்கலாம் போல். ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. அந்த பசங்கள்லாம் பைக்கில் போகவே முடியல, கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னனால நம்ம வண்டியை கீழே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே உங்கள் காரை கொண்டு வந்துடலாம். நிறைய ஸ்பேஸும் இங்கே இருக்குது பார்க் பண்ணுறதுக்கு.
ஸோ இதுதான் வந்து டேமோட ஃபுல் வியூங்க. இப்போத்தில் இதுதான் வந்து இருக்கிற தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி நீங்கள் ஒரு மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். பட் இந்த லொக்கேஷனை வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்த வழி. இது வரைக்கும் கார் வந்திருக்கும். அந்த பசங்க வந்து அங்கே கீழே சொன்னாங்க இங்கே பார்க்கிங் இருக்குன்னாங்க. ஆனால் அந்த பசங்க பேசி கேட்டு நான் காரை கீழே விட்டுட்டேன். இல்லை காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய நடந்து போயிருக்கலாம். அந்த இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூ பார்க்குறது. அந்த பசங்க பைக்கில் இப்படி போனனால அவங்களுக்கு ஆஃப் ரோடுன்றனால நம்ம வண்டியை நிறுத்திட்டோம். ஸோ கார் இது வழியாக வந்திருக்கும். காரில் வரீங்கன்னா இந்த பார்க்கிங் வரைக்கும் காரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து என்ட்ரியில் நம்ம வந்து வெறும் வண்டி நம்பரு பேர் மட்டும் தான் கொடுத்துட்டோன்னா வேறு எதுவும் பேமெண்ட் வாங்கலை. மேலே டேம் வரைக்கும் உங்கள் வண்டி போகும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்மிங் மந்த்ஸில் வராதிங்க, ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் சூப்பர் சீசன். கிளம்பிட்டோம். மேக்கரை டேமுக்கு அப்புறம் மேக்கரை ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஃபால்ஸு போய் பார்க்கலான்னு பார்த்தாக்க ஃபால்ஸை இடிச்சிட்டாங்களாம். அது எதுக்கு இடித்தாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அச்சன் கோவில் இருக்குது கேரளா. பட் நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. மேபி மேக்கரை வந்தீங்கன்னா அந்த டேமை பார்க்கலாம், அப்புறம் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். பட் சம்மர் முடிச்சு வாங்க, இப்போ சுத்தமாக எங்கேயும் தண்ணி கிடையாது. அதனால் நாங்களே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அச்சன் கோவில் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரெசார்ட்டில் சுந்தரபாண்டியபுரம்னு ஒரு அழகான ஏரியா இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். சாங்ஸ்லாம் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு அங்கே தான் போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட ஃபுல் டூர் வரும். மறக்காமல் பாருங்கள் கைஸ். பை.